ஹாய் மக்களே, வெல்கம் டு உதவக்கரை சேனல். இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னா, கையில் டிக்கெட்டே இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்க இன்றைக்கி என்னோடய கேப்டன், என் டீம் கேப்டன் கூப்பிட்டு போகிறாப்புல. ஸோ இவர் தான் எங்கள் ஆஸ்தான கேப்டன். வேலை செய்யணும். எதுக்கு வந்தோன்றது மறந்துட்டு நீ ஏரோப்ளைனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏண்டா நான் டிக்கெட்டு கிடைக்கிறதுனால எனக்கு குளிக்க வச்சேன். டிக்கெட் வாங்கி தரேன் வா. டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். நான் எப்போ வாங்கி தர போறேன்? அங்க போய் தான் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பாப்பாங்கல்ல, அங்கதான் உட்கார்ந்து பார்க்க போறோம். அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு ஏன்டா 80 ரூபா மெட்ரோக்கு எடுத்தேன். சீக்கிரம் போகணும்லப்பா. எங்க போற எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. நீங்க அங்க நில்லுங்க கேப்டன், நான் இங்க நிக்கிறேன். நீ சொல்றதை கேட்டுதான் நான் சேப்பாக்கு வரையும் வந்திருக்கேன். டிக்கெட் தருவேன்னு. நானும் பஞ்சாப் ஜெர்சி கேட்டு எல்லாத்தையும் கேட்குறேன். பஞ்சாப் ஜெர்சி யாருமே தரமாட்டாங்க. ஆக்சுவலாக பஞ்சாப் ஜெர்சி யாரும் விற்கல. ஆக்சுவலாக நான் ஒரு பஞ்சாப் ஃபேனு. ஆர்சிபிலாம் இருக்கு, பஞ்சாப் எல்லாமே வச்சிருக்காருடா. இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா பஞ்சாப் இருக்குன்னு. அக்கா உங்கள்கிட்ட பஞ்சாப் இருக்காக்கா? பஞ்சாப் பஞ்சாப் இல்லை, எஸ்ஆர்ஹெச் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் பஞ்சாப் இல்லை. சத்திய சோதனை. நான் ஒரு பயங்கரமான பஞ்சாப் ஃபேனுங்க. சும்மா சொல்றாங்க. எங்க பிரீத்தி சிந்தாக்காக நாங்கள் எல்லாம் பஞ்சாப் ஃபேனுங்க. என்ன யாரை கேட்டாலும் பஞ்சாப் ஜெர்சி இல்லைன்றாங்க. பஞ்சாப் ஜெர்சி கேட்ட எல்லாம் முறைக்கிறாங்க. நீ அதை நோட் பண்ணு. அது கரெக்ட். இது நெருப்பு தமிழன். வா வா. இவன் இன்னும் டிக்கெட் வாங்கல. கேட்டா தோனி ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆள் இருக்காங்க, டிக்கெட் தராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான். ஸ்டேடியத்துக்கு உள்ள இல்ல. அதுக்கேடா கொடி? எதுக்கு ஏன் கொடி? ஆனா பஞ்சாப் ஜெர்சி இருக்கா? பஞ்சாப் எல்லா ஜெர்சி இருக்கு. ஆனா என் தலைவி பிரீத்தி சிந்தாவோட டீமோட ஜெர்சி இல்ல. ரொம்ப சத்திய சோதனையா இருக்கு. இல்ல ஆல்ரெடி கொடியை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். பஞ்சாப் ஜெர்சி தான் சொல்லுமா, நான் வாங்கிக்கிறேம்மா உடனே. தோனி ஸ்போர்ட்ஸ் எங்கன்னா இருக்கு. தோனி ஸ்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. தோனி உள்ள இருக்காரு. அரே தோனி எங்க பஞ்சாப் ஜெர்சி இருக்காங்க. தோனி ஸ்போர்ட்ஸ் எங்கன்னா இருக்கீங்க? இன்னும் பஞ்சாப் ஃபேன் நானு. ஆனா ஒவ்வொரு இடமா போயிட்டு அவன் பஞ்சாப் ஜெர்சி இருக்கா, பஞ்சாப் ஜெர்சி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். நிலைமைய பாருங்க, என் நிலைமைய பாருங்க ஃப்ரெண்ட். இப்படி பஸ் ரெடி பண்றாதா? கை இருக்குல்ல, கையில அடிச்சுக்க. நான் அடிச்சுக்கிறேன். இல்லக்கா நாங்க பஞ்சாப் ஃபேனு. ஆக்சுவலா எல்லாருமே இங்கதான் வந்து இது நிப்பாட்டுறாங்கடா. வண்டி நிப்பாட்டிக்கிறேன். தோனி ஸ்போர்ட்ஸ் தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு இடத்துல கூட பஞ்சாப் ஜெர்சி இல்ல. காசு பார்க்க வச்சுட்டு டிக்கெட் வேணும்டா. ஒண்ணுக்கு இருக்குன்னா எப்படா போறது? 4000 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின உனக்கு ஒன்றுக்கு எப்படி பிடிச்சி போகணும்னு தெரியாதா? அது வேற எனக்கு கேட்பியா? தோனி ஸ்போர்ட்ன்றான். இப்போ ஓமனூர் ஹாஸ்பிட்டல்ன்றான். ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். காசு முக்கிய அமைச்சரே. இல்லடா, உனக்கு ஜியோ சினிமால டாஸ் ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் காட்டுறேன். அந்த கருமத்தை நான் என் வீட்டுல 65 இன்ச் வச்சு பாத்துருப்பா. ஏங்க யாருங்க இவன்? இவன் நல்லா ஒரு டீம் கேப்டன் வேற. நானும் வேறு கால் பண்ணியிருந்தாரு. ஏன் கால் பண்ணிருக்கேன்? டிக்கெட் வாங்க போறோம். என்ன விட்டு போறோம்? எப்படியோ உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் கிடச்சிருச்சு. இவன் எங்கே போனான்னு வேற தெரியல. அதோ நிற்கிறான். 77
இருடா நானும் வரேன். எப்படியோங்க அடித்து பிடிச்சி தலையை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இதனால நான் பக்கா பஞ்சாப் ஃபேனு. எப்படி இருந்தாலும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டோம். எப்படியோ தலை என்ட்ரியை பார்த்தாச்சு. சிஎஸ்கே தோத்தாச்சு, எங்கள் பஞ்சாப் ஜெயிச்சாச்சு. சிஎஸ்கே தோக்க போதும் தெரியாதவன் என் கேப்டன் வந்து காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எனிவே மேட்ச் நம்ம நிம்மதியாக பார்த்தாச்சு. வீட்டுக்கு போகலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.